புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் புகார் அளித்ததின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அசோகன். இவரிடம் இணையதளத்தின் மூலம் அறிமுகமான மர்ம நபர்கள் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என கூறி ரூபாய் 98 லட்சம் வரை மோசடி செய்துள்ளனர். மேலும் சிலரிடம் மர்ம நபர்கள் ஆசை காட்டி மொத்தம் ரூபாய் 3 கோடி வரையில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அதன்படி கிரிப்டோ கரன்சி மோசடியில் 10 பேர் வரை ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. அவர்களில் நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய இருவரை கோவையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த கார் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் நிதிஷ்குமார் ஜெயின் உள்ளிட்ட 10 பேர் நாடெங்கும் பல மாநிலங்களில் சுமார் 500 கோடிக்கும் மேலாக மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே கிரிப்டோ கரன்சி கும்பலிடம் ஏமாந்து பணத்தை இழந்துள்ளதாக மேலும் 2 பேர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தனர். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் அதிக பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதால் வழக்கை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கலாமா என்று போலீஸ் உயரதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 7 பேரிடம் பல்வேறு வகைகளில் 5.27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் கிரெடிட் கார்டு விண்ணப்பித்து கார்டு வாங்கினார். இவரது மொபைல் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து KOC விவரங்களை பதிவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. கார்டு மற்றும் OTP விவரங்களை பதிவு செய்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2,78,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. ரோடியர்பேட்டை பகுதியை சேர்ந்த வாசகன். இவர் மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தார். அதில் குறைந்த விலைக்கு LED டிவி விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்தார். அதில் வந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்ய 36,000 ரூபாய் அனுப்பினார். பல நாட்கள் ஆகியும் டிவி வராமல் இருந்ததால் மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியவந்தது. சாரம் பகுதியை சேர்ந்த ராமன் 1,04,000, முத்தியால்பேட்டை மஞ்சுளாதேவி 46,000, புதுச்சேரி திருமுருகன் 17,000, முதலியார்பேட்டை ராஜ்குமார் 10,000, வெங்கடா நகர் முருகவேல் 36,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். வில்லியனூர் SBI வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக கூறி வங்கி மேலாளரை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இயங்கி வருகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் இருந்து ரூபாய் 2,000 முதல் ரூபாய் 7,000 வரை அவர்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இன்று வங்கி மேலாளரை சந்தித்து வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் தலைமை அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பி உள்ளதாகவும் விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு வங்கியில் இருந்து வாடிக்கையாளர்கள் பணம் அவர்களுக்கு தெரியாமலேயே எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 2.98 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி மிஷன் வீதியை சேர்ந்தவர் வேணுகோபால். இவரை மர்ம நபர் வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி வங்கி செயலியை அனுப்பினார். இதில் வேணுகோபால் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்த சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 1.27 லட்சத்தை மோசடி செய்தது தெரியவந்தது. இதேபோல பாகூரை சேர்ந்த ராம்குமாரை மர்ம நபர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறினார். இதனை நம்பிய அவர் செயலாக்க கட்டணமாக ரூபாய் 87,000 மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷினி ரூபாய் 19,000, முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பரணிதரன் ரூபாய் 45,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த கீர்த்தி ரூபாய் 20,000 என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதன்படி 5 பேரிடம் மர்ம நபர்கள் மொத்தம் ரூபாய் 2.98 லட்சம் மோசடி செய்துள்ளனர். அனைவரும் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கனடாவில் வேலை என ஆசைப்பட்டு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 8,92,000 ரூபாயை புதுச்சேரி நபர் இழந்தார். புதுச்சேரி திருவிக நகரை சேர்ந்தவர் சார்லஸ். இவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் கனடாவில் வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு முதலில் விசா பெற கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய சார்லஸ் அந்த நபருக்கு 8,92,000 ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். இதேபோல் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ரூபாய் 8,750 இழந்தார். புதுச்சேரி மணவெளியை சேர்ந்த வித்துஷா 6,000 ரூபாய், புதுச்சேரி அண்ணா வீதியை சேர்ந்த கேசவராம் 1000 என 4 பேர் சைபர் கிரைம் கும்பலிடம் ரூபாய் 9,07,750 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மறைந்த அதிமுக நிர்வாகியின் பல கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரித்த வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்தவர் பிரியா என்கின்ற பச்சையம்மாள். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக பிரியா கடந்த 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் தனியார் அட்டை நிறுவனம் அருகில் 14,400 சதுர அடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்கின்ற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர். இதுகுறித்து வெள்ளையனூர் சார் பதிவாளர் பாலமுருகன் சிபிசிஐடி போலீசில் அளித்த புகாரின் பேரில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் 40, காந்தி என்கின்ற நிக்கல்குமார் 48, கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யா 53, சுல்தான்பேட்டையை சேர்ந்த முகமது கபீர், பத்திர எழுத்தர் மணிகண்டன், வெள்ளியனூர் வடிவேலு, ரெட்டியார்பாளையம் சிவகுமார் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் பிரியாவின் வாரிசு பிரகாஷ் என சான்றிதழ்கள் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட மற்றொரு கும்பலை சேர்ந்த ஜே நகரை சேர்ந்த ஜெனோ, உருளையன்பேட்டை சர்க்குணம், செஞ்சி ரவீந்திரநாத் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் இந்த கும்பலுக்கு உதவியாக இருந்த அப்போதைய சார் பதிவாளர் சிவகாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அந்தோணியர் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டிகளை உடைத்து ரூபாய் 30,000 பணத்தை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோணியர் தேவாலயம் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர். உண்டியலில் சுமார் ரூபாய் 30,000 இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி 48. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்கின்ற மணிபாரதி 20 தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டுக்குள் உள்ளே புகுந்து மணிபாரதி பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றார்.
பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கோருமேடு போலீசார் வழக்கு பதிந்து மணிபாரதியை தேடி வந்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் லாசுப்பேட்டை பகுதியில் பதுங்கி இருந்த மணிபாரதியை போலீசார் கைது செய்து கம்மலை பறிமுதல் செய்தனர். மணிபாரதி மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் கோகுல்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனடி லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பிய கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியான்பேட்டையை சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி கோகுலீஸ்வரன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுச்சேரி தியாகராஜா வீதியை சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்ஆப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் 36,000ற்கு LED டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அனிதா 65,000 என மொத்தம் 4 பேர் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 1.2 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாசுப்பேட்டையை சேர்ந்தவர் ரம்யா. இவருக்கு வாட்ஸ்ஆப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றார். இதை நம்பிய ரம்யா இணைய வழியில் பங்கு சந்தை முதலீடு செய்யும் செயலியை தேடி அதன் முதலில் ரூபாய் 5 லட்சம், ரூபாய் 20 லட்சம் என செலுத்தினாராம். அப்பொழுது அவருக்கு 2 மடங்கு லாபம் கிடைத்திருப்பது போல காட்டியதாம். இதை நம்பிய அவர் பல தவணைகளாக ரூபாய் 82 லட்சம் வரை செலுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த ஷாக் பட்டேல் என்பவரும் மர்ம நபர்கள் கூறியபடி ரூபாய் 20 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளார். இரு புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 4 பேர் 66,000 ரூபாயை இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய மோகன்ராஜ் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 25,000 ரூபாயை செலுத்தி அவருக்கு அளிக்கப்பட்ட டாஸ்கை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அப்பொழுது அவர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்த வினோத் 29,500 ரூபாய், சண்முகாபுரம் அண்ணா வீதியை சேர்ந்த ரமேஷ் 8,500 ரூபாய், மாகேவை சேர்ந்த ராக்கி 3,000 என மொத்தம் 4 பேர் 66,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்த சினிமா வெளிப்புற படப்பிடிப்பு ஊழியர் கார்த்திக் இவர் காதலிப்பதாக கூறி 17 வயது சிறுமியை சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே தாம்பரத்தில் வீடு எடுத்து 16/10/2022 முதல் 4/11/2022 வரை பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். சிறுமி கடத்தல் தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசில் புகார் பதிவானது. இதனை அடுத்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுமியை மீட்டு கார்த்திக்கை கைது செய்தனர். இவ்வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் நடந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை கார்த்திக்கு விதித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு தர அரசுக்கு பரிந்துரைத்தார். புதுச்சேரி ஏல சீட்டு மோசடி வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு ரயில்வே பாலம் அருகில் ஜேபி சிட்பண்ட்ஸ் பெயரில்
பிலோமினா என்பவர் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இவரிடம் ஏராளமானோர் சீட்டு கட்டி வந்தனர். அவர்களிடம் சீட்டு எடுத்தவர்களுக்கு பிலோமினா பணம் தரவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் பிலோமினா, அவரது கணவர் ஃபியார்ஜன் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிந்து பிலோமினாவை கைது செய்தனர். விசாரணையில் பலரை ஏமாற்றி 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து திருப்பி தராமல் மோசடி செய்ததும், அதற்கு கவர்னர் மாளிகையில் டிரைவராக வேலை செய்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் பிலோமினாவுக்கு பின்புலமாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. அதன் பேரில் மோசடி வழக்கில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கடந்த 26ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றார். இந்நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் மீதான குற்றச்சாட்டு குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.